வணக்கம். வெல்கம் டு மை சேனல். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. நாம் தினமொரு பாசுரம் என்ற தலைப்பில் திருப்பாவையின் பாசுரங்களை அனுபவிச்சுட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருப்பாவையின் 20ஆம் பாசுரம். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய், செப்பமுடையாய் திரளுடையாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய், செப்பன்ன மென்முளை செவ்வாய் சிறுமருங்குல், நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய், உக்கமும் தட்டொழியும் தந்துண் மணாளனை, இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்திலையும் கண்ணனிடத்திலும் நப்பின்னையிடமும் பேசுவதாகத்தான் ஆண்டாள் நாச்சியார் அமைத்திருக்கிறார். இங்கு அழகாக ஆரம்பிக்கின்ற போது ஒரு அற்புத விஷயத்தை ஆண்டாள் நாச்சியார் சொல்ல வருகின்றார். முதல் 2 வரிகளை பார்ப்போம். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய். கண்ணனின் பெருமைகளை சொல்ல வருகின்ற ஆண்டாள் நாச்சியார் 33 தேவர்களையும் இந்த இடத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார். அதை எப்படி குறிப்பிட்டு காட்டுகிறாராம்? ஒருவருக்கு துன்பம் அப்படின்னு வந்துவிட்டா தேவர் உலகத்துக்கு இருக்கிற எல்லோருக்கும் தெரியும் தானே. அப்படி தேவர்களுக்கு தெரிந்து அந்த தேவர்கள் புறப்பட்டு வருவதற்கு முன்பே கண்ணன் சென்று அந்த ஆன்மாவிற்கு கருணை காட்டி விடுவாராம். 33 தேவர்களுக்கும் எப்படி போவாராம்? முன் சென்று எல்லோருக்கும் முன்னாடி வேகமாக விரைந்து போய், நீங்க பார்த்தீங்கன்னா கஜேந்திர மோட்சத்துல ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கலாம். ஆதி மூலமேன்னு அழைச்ச உடனே பெருமாள் என்ன பண்ணார்? தன்கிட்ட இருந்த சேவர்களை எல்லாம் அனுப்பல, தன்கிட்ட இருந்த தேவர் படைகள் எல்லாம் அனுப்பல. எல்லோருக்கும் முன்னாடி தானே விரைந்து வந்து கஜேந்திரனை ரட்சித்தார். துன்பத்தை எல்லாம் தவிர்க்கக்கூடிய கலியுக தெய்வமே கண்ணன், துயிலழாய் அப்படின்னு கூப்பிடுறார். அடுத்த 2 வரிகளை பார்ப்போம். செப்பமுடையாய் திரளுடையாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். இப்போ கண்ணனது பெருமையை இன்னும் சற்று அதிகமாக புகழ்ந்து சொல்கின்றார். நேர்மையிலிருந்து சற்றும் தவறாதவரே, இன்னும் சொல்றாரு, ஆற்றல் நிறைந்தவரே, பகைவருக்கு வெப்பம் கொடுப்பவரே, யார் கண்ணனை பகைவனாக நினைத்து எதிர் நின்றாலும் அவர்களை வியர்க்க வைக்கும் ஆற்றல் பெற்றவனே என்று அவரின் பராக்கிரமத்தை ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறார். அடுத்த 2 வரிகளை பார்ப்போம். செப்பன்ன மென்முளை செவ்வாய் சிறுமருங்குல், நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய். மீண்டும் இங்கே நப்பின்னையை வர்ணித்து காட்டுகின்றாள் ஆண்டாள் நாச்சியார். நல்ல அழகான தங்க கலசத்தை போன்றவளே, அது மட்டுமில்லாது அவளுடைய சிற்றுடை ரொம்ப அழகானவள், செவ்விதழ் கொண்டவள், கோபுரம் போன்றவள், இந்த மாதிரி எல்லா பேரழகும் படைத்த பெண்ணே, நீயும் வந்து துயிலெழுந்து வா அப்படின்னு கூப்பிடுகிறாள். இப்போ எதுக்கு என்னையும் என் கணவரையும் கூப்பிடுற அப்படின்னு நப்பின்னை கேட்கிறதா வச்சுக்குவோம். அதற்கு பதில் சொல்லும் விதமாக கடைசி வரிகளில் சொல்கின்றாள், உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை, இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். இப்போ ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப அழகாக நிறைவு செய்துள்ளார். எப்படி நிறைவு செய்திருக்கிறாள்? உக்கமும் தட்டொழியும் தந்து அப்படின்னா, உக்கமும் தட்டொழியும் என்பது விசிறி கண்ணாடி. விசிறி கண்ணாடி அப்படிங்கிறது பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்கள். கண்ணனோடு சேர்த்து இந்த பொருட்களையும் நீயே எங்களுக்கு பரிசாக கொடுத்து கண்ணனையும் அனுப்பி வைத்தால் நாங்கள் அவருக்கு பூஜையெல்லாம் செய்து அவரிடம் இருந்து வரக்கூடிய அருள்மழையில் நனைந்து கொள்வோம். ஆகவே தாமதப்படுத்தி விடாதே நப்பின்னாய், கண்ணனோடு சேர்த்து இந்த பொருட்களை எல்லாம் அனுப்புவாயாக என்று இந்த பாசுரத்தை நிறைவு செய்துள்ளார் ஆண்டாள் நாச்சியார். இன்று நாம் 20ஆம் பாசுரத்தை அனுபவித்தோம். நாளை அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.